சோ இன்டர்நெட்ங்கிறது நான் பல இடத்துல சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன். இன்டர்நெட்ங்கிறது ஒரு நவீன குப்பை கூடம் தான். ஒரு புருஷன் இல்லாட்டினா ஒரு பொண்ணு எல்லாத்தையும் போய் பண்றாது அர்த்தம் கிடையாது. இது எல்லாமே ஆதாரத்தோட தான் சொல்றேன். இந்த நவீன குப்பை கூடத்திற்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பணம் நம்ம கண்ணை மறைக்கும், பதவி நம்ம கண்ணை மறைக்கும். அதாவது ஃபேமஸ் நம்ம எங்க போனா நம்ம கிட்ட போட்டோ எடுக்கிறாங்க. நீங்க அந்த திவ்யா கலச்சி தானே, நீங்க கண்டாரவழி காத்தி தானே, நீங்க திருச்சி சாதனா தானே. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் பசங்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு பாரதியார் படத்தையும் திருச்சி சாதனா படத்தையும் தூக்கி வச்சு யாரும் கேட்டா பாரதியார் பார்த்தோன்னே இந்த தாத்தாவை எங்கேயோ பார்த்திருக்குது மாதிரி இருக்கு, ஆனா இது திருச்சி சாதனா அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்நெட் அந்த அளவுக்கு மலிஞ்சு போச்சு. நல்லா பண்ண தப்பு சொல்லல, நான் இர்ஃபானையே தப்பு சொல்ல மாட்டேன். அவர் திங்கிறாரு பேசுறாரு, ஆனா சில நேரங்கள் அவர் பேச்சு வந்துட்டு எரிச்சல் விட்ற மாதிரி தான் இருக்கும் உண்மை. ஆனா நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்டவங்களுடைய வீடியோ பார்க்காதீங்க, பார்க்க கூடாது, ரிப்போர்ட் அடிக்கணும். இந்த மாதிரி பண்றவங்களை ரிப்போர்ட் அடிக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆஹா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் அடிச்சா மத்தவனுக்கு குளிர்ஜரம் வரும். நீ வள விட்டுக்கிட்டே இருக்கிற. இந்த சமூகம் அழிவதற்கு நீ மட்டும்தான் முதல் காரணம். எழுதி வேணாலும் வச்சுக்க. உன்ன மாதிரியான ஆட்கள், அதாவது என்னையும் சேர்த்து தான், உங்க முன்னாடி பேசுறதுனால அது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றதா வச்சுக்கங்க. நம்மள மாதிரி அப்படி எடுத்துப்போமா, நம்மள மாதிரியான ஆட்கள் என்னைக்கு திருந்துறோமோ அன்னைக்கு தான் நாடு மட்டும் இல்ல இந்த யூடியூப் சேனல்ங்கிற பேர்ல வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இடத்துல இவனுக்கு கூட திருந்துவாங்க. சோ தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், நம்ம வீட்டு ஆட்களை கொஞ்சம் கண்ணியம் காக்க வேண்டும். இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி தலையாட்டி ஒரு பையன் வந்துட்டு பாட்டு போடுறான் இந்த தர்மதுரை படத்துக்கு. இந்த மாதிரி எல்லாம் வர பசங்க காலப்போக்குல ரொம்ப கொடூரமா ஆயிடுறாங்க, அசிங்கமா ஆயிடுறாங்க. ஜிபி முத்துல என்ன சாதனை பண்ணாங்க, வேட்டியை தூக்கி காட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். தப்புங்க, இது என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது, இது கேவலமான ஒண்ணு. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் பரவிச்சுன்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லு ஒளிஞ்சு ஓடிடும். சோ அதனால கெஞ்சி கேட்டுக்கிறோம், இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு நல்ல கண்டென்ட் போற இந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.